சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு தமிழ் மாதம் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்குறோம். விருச்சிகம் உங்களுக்கு தெரியும், உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் கோச்சாரத்தில் 8ஆம் இடத்தில் இருக்கார். அவர் சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரம் குரு, அவர் 7ல் இருக்கார். மற்ற கிரகங்கள் எங்கே இருக்காங்க, உங்களுடைய பார்வை இதெல்லாம் வச்சுட்டு இந்த மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் சுருக்கமாக இப்போ பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசியை குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. குரு பார்க்கறதுனால உங்களுக்கு இயற்கையிலேயே இறை அருள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதே சமயத்தில் சனி பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால, சனி அப்படின்னாலே சோம்பேறித்தனம்னு அர்த்தம். ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் சுறுசுறுப்பாக இருங்க, ஆக்டிவாக இருங்க, கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறீங்க. ஒரு பக்கம் உங்களுடைய ராசிநாதன் 8ஆம் இடத்தில் இருந்தால் கூட அவருடைய பார்வை உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை செய்வதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. யாருக்கெல்லாம் முன்னோருடைய சொத்து இருக்கு ஆனால் அனுபவிக்க முடியல, அல்லது அது கைக்கு வர்றதுக்கு நிறைய தடைகள் இருக்கு, அல்லது அது பொருள் அந்த சொத்தின் மூலமாக நமக்கு பணமோ பொருளோ தன வரவோ எதுவுமே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு முன்னோருடைய சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அது மட்டுமல்ல, கணவன் அல்லது மனைவியின் மூலமாக யாருக்கெல்லாம் பண வரவு பொருள் வரவு இருக்கோ அதுவும் உங்களுக்கு வர்றதுக்கான சூழ்நிலைகள் உண்டு. எல்லாவற்றிற்கும் மேலாக நம்மளால எனக்கு பென்ஷன் பணம் வரல, பிஎஃப் பணம் வரல, அரியர்ஸ் பணங்கள் வரல அப்படின்னு நினைக்கிறவங்க, இன்சூரன்ஸ் பணங்கள் வரல, டிவிடெண்ட் வரல நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த மாதம் அந்த பணங்கள் வருவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஆக உங்களுடைய ராசிநாதன் 8ல் இருந்தால் கூட இதெல்லாமே கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் நிறைய இருக்கு. பொருளாதார ரீதியாக இந்த மாதம் உங்களுக்கு பரவாயில்லை, கையில் பணம் தான, மணி ரொட்டேஷன் இருக்கு. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார், செவ்வாய் பார்க்கிறார். 3ஆம் இடம் உங்களுடைய முயற்சிகள், கடந்த காலங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் தோல்வியாக இருந்தால் கூட இந்த மாதம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். என்ன முயற்சி பண்ணீங்களோ அந்த முயற்சிகள் இறையர்களால் சக்ஸஸ் ஆகும். நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள், எதிர்பாராத செய்திகள் அத்தனையும் உங்களுக்கு ஃபேவரபுளாக வரும். யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு உணர முடியாத காலத்தில் எது நல்லது கெட்டதுன்னு உணர வைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்க வச்ச ராசியில் பிறந்தவங்களுக்கு. அதனால இந்த மாதம் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. நல்லதொரு லைஃப் உங்களுக்கு கிடைக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் ஏதாவது காரியம் பண்ணணும் நினைக்கணும் அல்லது நடத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த மாதத்தில் எதிர்பாராத பயணங்கள் இருக்கு. அந்த பயணத்தால் நன்மை, உறவுகளால் நற்பலன்கள், இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை, இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மாதத்தில் எவ்வளோக்கு நீங்கள் லைஃப்பில் எஃபர்ட் எடுத்து பண்ணீங்களோ அவ்வளோக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லை, உங்களுடைய 4ஆம் இடத்துல சூரியன் சனி அவரோட புதன் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்காங்க. 4ஆம் இடம் இது எக்ஸாமினேஷன் டைம். உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. யாரெல்லாம் ரொம்ப நாளாக நான் பெர்மனெண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு அமையும். ஏதாவது லேண்டு வாங்கணும்னு நினச்சவங்க, அல்லது வீடு கட்ட நினச்சவங்க, அல்லது கட்டின வீடு வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு இந்த மாதத்தில் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லை, நிறைய ஹவுஸ் ஹோல்டு ஆர்டிகல்ஸ் வாங்கணும்னு நினச்சவங்க, பழைய வெஹிக்கிள்ஸை கொடுத்துட்டு புது வெஹிக்கிள் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு, உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பட் அதே சமயத்தில் 15ஆம் தேதி வரைக்கும் எவ்வளவு இருந்தாலும் சொத்துக்கள், வருமானங்கள், சம்பாத்தியங்கள் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது இருக்கும். அது மாதிரியான எண்ணங்கள், சிந்தனைகள் இருந்தால் மைண்டை மாற்றுங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த மாதத்தில் யாருக்கெல்லாம் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கீங்க, உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த நல்ல சேல்ஸு, ப்ராஃபிட்டு, வருமானங்கள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஒருவேளை நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தாலும் இதே நிலைமை தான். இந்த மாதத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம், குறிப்பாக அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது இந்த மாதம் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய 6ஆம் இடத்தை சர்வீஸ் ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறார். இப்படி பார்க்குற போது வேலையில் ஒர்க் இருக்கும், ப்ரெஷர் இருக்கும், டென்ஷன் இருக்கும், ஒரீஸ் இருக்கும். பட் வேலை உங்களுக்கு கன்ஃபார்மாக இருக்கும். ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம், அல்லது ப்ரைவேட் கன்சர்னில் இருக்கலாம், எனி ரெப்யூட்டட் கன்சர்ன் ஒர்க் பண்ணலாம், எம்என்சியில் இருக்கலாம், எதில் வேணாலும் இருக்க மாத சம்பளம் வாங்குங்க. இந்த மாதம் உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் பரவாயில்ல.
ஸோ நீங்கள் வேலையெல்லாம் இது வரைக்கும் எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, வேலை கிடைக்கல, வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், அமையுமான்னு தெரியல, நீ யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு நல்ல வேலை உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது. ஸோ அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் உங்களுடைய வேலையில் நான் ப்ரமோஷன் எதிர்பார்க்குறேன், இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறேன், இன்சென்டிவ் எதிர்பார்க்குறேன், போனஸ் எதிர்பார்க்குறேன். இந்த எதிர்பார்ப்புகள் அத்தனையும் உங்களுக்கு கைகூடி வருவதற்கான மாதமாக இந்த மாதம் இருக்குது. ஆக அந்த கரியரை பற்றி கவலைப்பட வேண்டாம், அதில் நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை என்பது இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய வேலையில் உங்களுக்கு ப்ரமோஷன் உங்களுக்கு இன்சென்டிவ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதத்தில் அதுக்கான வாய்ப்புகள் குறைவு. பட் உங்கள் சுப்பீரியர் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் நிறைய இந்த மாதத்தில் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, பிஸ்னஸ்கள் லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம், லாபம் சுமார். அதனால் யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அல்லது பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்களோ உங்களுக்கு பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவீங்க. உங்களுடைய தொழிலையுமே இந்த மாதம் உங்களுக்கு சுமாராக இருக்குது. ஆக இந்த மாதம் உங்களுடைய மன வாழ்க்கை நார்மலாக தான் இருக்குன்றிருக்கு. ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இடையரில் குழந்தை கிடைக்கும். தெய்வ அனுகூலத்தால் எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. யாரெல்லாம் வெளியூரில் இருக்கீங்க, வெளிநாட்டில் இருக்கீங்களோ உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூடும். உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் அந்த நாட்டில் அந்த இடத்துல கூடுவதற்கான வாய்ப்புகள், உங்களுக்கான அந்தஸ்து கூடுவதற்கான சூழ்நிலைகள் இது எல்லாமே இருக்குது. உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு பிரேக் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகளும் உண்டு. இந்த மாதத்தில் இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு அல்லது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இந்த மாதம் நிறையவே உண்டு. அதுலேயும் விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்படுவதற்கான வாய்ப்பு ஏதோ ஒரு ரூபத்தில் உண்டு. இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் உங்களுடைய நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றம் இருக்குது. உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தாலும் அவர்களாலும் நல்லதொரு ஏற்றம் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதத்தில் நான் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் அடக்கி வாசிங்க. எல்லாமே லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் சுமாராக இருக்குது. நல்லா லாபம் கைக்கு வர மாதிரியான ஒரு சூழ்நிலை இல்லை. நீங்கள் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், ரேஸாக இருக்கட்டும், லாட்ரியாக இருக்கட்டும், ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும், எனி ஸ்பெக்குலேஷன் ரொம்ப கவனம். நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு புகழ், அந்தஸ்து கிடைக்கும், வருமானங்கள், சம்பாத்தியங்கள் இருக்குது. அரசியல் சார்ந்த துறைகள் இருக்கவங்க அத்தனை பேர் கவனமாக இருங்க. உங்களுடைய மதிப்பு மரியாதை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டுமல்ல, உங்களுடைய எதிரிகளால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் இந்த மாதத்தில் ஏற்பட்டு விலகும். ஸோ இந்த மாதம் உங்களுக்கு ஏதாவது வழக்கு இருக்குது அப்படின்னா வழக்குகளில் நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பாளர் ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருக்கேன் கிடைக்குமானா கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைக்க வேண்டிய காலம். என்ன காரண காரியத்திற்காக நீங்கள் லோன் வாங்கினீங்களோ அது எல்லாமே சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இது எல்லாமே உண்டு. ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன்லேருந்து ரிட்டர்ன்லேருந்து இருந்தால் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. நல்ல ஒரு வேலையாட்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் வேலையாட்கள் கிடைப்பார்கள். இதுவும் விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ எது எப்படி இருந்தாலும், எவ்வளோ வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்தியற்ற சூழ்நிலை இருக்குது. நான் முதலே சொன்னேன், அது மாதிரியான எண்ணங்கள், சிந்தனைகள் மனதில் இருந்தால் அதை மாற்றுங்க. வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக சந்தோஷமாக வச்சுங்க. இது இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு பெரிய லெவலில் லோன் இருக்குது, கடன் இருக்குது, இஎம்ஐ இருக்கிறவங்க அதிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ இந்த மாதம் முழுவதும் எங்கெல்லாம் முருகப்பெருமான் இருக்கார், அவருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்ல, எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்காங்கன்னா கண்டால் வரையும், குறிப்பாக நரசிம்மரையும் தரிசனம் பண்ணுங்கள். இந்த மாதம் முழுவதுமே துர்க்கையும் காளியும் வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றம், முன்னேற்றம் அமையும். நன்றி, வணக்கம். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.